இவங்க ஜெயலலிதாவின் வாரிசுகளா அல்லது அமித்ஷாவின் வழித்தோன்றல்களா? தமிழ்நாட்டிலே இருக்கிற இந்த கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணியா, பாஜக தலைமையிலான கூட்டணியா? முதல்வரை மோடி தீர்மானிப்பார் என்று சொன்னால் அதிமுக எந்த நிலையில் இருக்கிறது என்பது கவலைக்குரியதாக இருக்கிறது. திமுகவும் அதிமுகவும் தேர்தல் பணிகளை சற்று முன்னதாகவே தொடங்கியிருக்கிறார்கள். அவர்கள் அணிகளுக்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள், ஆண்டு கொண்டிருப்பவர்கள், ஆள வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள், அல்லது அடுத்த ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடிப்பவர்கள் சற்று முன்னதாகவே தேர்தல் பணிகளை தொடங்குவது என்பது வழக்கமான ஒன்றுதான். நாங்கள் தேர்தல் பணிகளை முன்கூட்டியே தொடங்கும் நிலை அல்லது தேவை இல்லை. உரிய நேரத்தில் அதற்கான வேலைகளை நாங்கள் முன்னெடுப்போம். இது இந்த கேள்வி சலித்து போன கேள்வி. திரும்ப 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 அது இல்லை, யூகங்களை கேள்விகளாக மாற்ற வேண்டாம். அந்த நேரத்தில் கேளுங்க. இல்லை, அதுக்கான தேவையில்லை. இப்போ கோரிக்கைகளை கொடுக்கறது தான் முதல்வரை பார்த்தோம், நன்றி சொல்கிறது தான் முதல்வரை பார்த்தோம். எடப்பாடி பழனிசாமி பிரச்சார துவக்கம் பிரம்மாண்ட கூட்டம், அதுக்கு மத்தியில் அவர் பேசுனது அது அவருக்கான செயல் திட்டம், தேர்தலுக்கான செயல் திட்டம். அதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லையே. அது வழக்கமாக அரசியல் கட்சி, அது ஒரு எதிர்கட்சி, அவங்க மக்களை சந்திக்கிறாங்க, மக்கள் திரளுவாங்க. அது அவங்களுடைய தமிழ்நாட்டை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம், மக்களை காப்போம் ஒரு முழக்கம் வச்சு அவர் முன்னெடுத்திருக்கிறாரு. நான் ஏற்கனவே அவருடைய இந்த பயணம் வெற்றி பெறட்டும்னு சொல்லி நான் வாழ்த்திருக்கிறேன். அது ஒரு அரசியல் கடமை, அவ்வளவுதான். இல்லை, அவர் பேசும்பொழுது இப்போ நீங்கள் பாஜக கூட கூட்டணி வச்சும்போது இதே மதசார்பின் பிரச்சனையா இல்லையா? இப்போ நாங்கள் கூட்டணி வச்சதான் அந்த பிரச்சனை உங்களுக்கு கேள்வி எழுப்புறீங்க. எதிர்கட்சி எல்லாத்தையும் சேர்த்து கேட்குறாங்க. அதனால அப்போ நாங்கள் கூட்டணியில் இருந்ததுனால உணர்ந்துக்கிட்டதுனால மறுபடியும் நாங்கள் அந்த தப்பை செய்யலை. அவங்க உணரல. அவங்க தலைவர் அவருக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மையாரே இனி எந்த காலத்திலும் பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொன்னாரா, சொல்லவில்லையா? இவங்க ஜெயலலிதாவின் வாரிசுகளா அல்லது அமித்ஷாவின் வழித்தோன்றல்களா? இவர்கள் யாரை பின்பற்றுகிறார்கள்? தமிழ்நாட்டிலே இருக்கிற இந்த கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணியா, பாஜக தலைமையிலான கூட்டணியா? தேசிய ஜனநாயக கூட்டணி என்று அவர்கள் கிளைம் செய்கிறார்கள். இது தேசிய ஜனநாயக கூட்டணி என்றால் இந்த கூட்டணிக்கு பாஜக தலைமை தாங்குகிறது என்று தானே பொருள். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்தியா கூட்டணியிலே திமுக இருந்தாலும் நாங்களும் இருந்தாலும் கூட இங்கே இருக்கிற கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அப்படி என்றால் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு என்ன பெயர்? முதல்வரை மோடி தீர்மானிப்பார் என்று சொன்னால் அதிமுக எந்த நிலையில் இருக்கிறது என்பது கவலைக்குரியதாக இருக்கிறது. ஏற்கனவே ஒரு 3 முனை போட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல 4வது முனை போட்டியாக வரும். எத்தனை முனை போட்டி உருவானாலும் ஒவ்வொரு தேர்தலிலும் இது வழக்கமான ஒன்று தான். எத்தனை முனை போட்டியில் உருவானாலும் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இருமுனை போட்டி தான். திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் இடையிலான போட்டியாகத்தான் இந்த தேர்தல் அமையுமே தவிர பல பேர் தனித்து போட்டியிடலாம், தனி அணியை உருவாக்கலாம், புதிய கூட்டணியை கட்டமைக்கலாம். ஆனால் மக்களை பொறுத்தவரையில் இந்த அணியா அந்த அணியா என்று திமுகவையும் அதிமுகவையும் தான் சீர்தூக்கி பார்ப்பார்களே தவிர மற்றபடி மக்களுடைய கவனம் சிதறப்போவதில்லை. கடலூரில் நடந்திருக்கிற ரயில் விபத்து மிகுந்த கோரமான விபத்து, வேதனைக்குரிய விபத்து. ஊடகங்களிலே 4 பேர் மரணம் என்று தகவல் வருகிறது. முதல்வர் அது குறித்தும் எங்களிடத்திலே கவலையை பகிர்ந்து கொண்டார். அந்த தகவல் கிடைத்ததும் பதறிப்போனேன் என்று சொன்னார். உடனடியாக இந்த நிகழ்ச்சிக்கு அறிவாலயத்திற்கு வருவதற்காக புறப்பட்ட அந்த மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர் மாண்புமிகு MRK பன்னீர்செல்வம் அவர்களை சம்பவ இடத்திற்கு விரைய வேண்டும் என்று ஆணையிட்டிருப்பதாகவும் சொன்னார். முதலமைச்சரின் சார்பிலே நிவாரண நிதி 5 லட்சம் ரூபாய் வழங்கியிருப்பதாகவும் கூறினார். உயிரிழந்த அந்த குடும்பத்தினருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அது விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்ன குற்றம் நடந்திருக்கிறது என்பதை கண்டறிந்து அதன்படி சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அதான் இந்த துயரம் நமக்கு அந்த விழிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த இடத்திலே ஒரு மேம்பாலம் அமைய வேண்டும் என தென்னக ரயில்வே நிர்வாகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துவோம்.
அதுக்கு பல முறை பதில் சொல்லிட்டேன், அதை நீங்கள் திருப்பி பாருங்கள். ஏற்கனவே யூடியூப்பில் இருக்குது அதுக்கான பதில். திமுக அதிமுகவுக்கு தான் நேரடி போட்டி அப்படிங்கிறீங்க. விஜய் ஒரு பொருட்டே இல்லை நீங்கள் கருதுறீங்கன்னு எடுத்துக்கலாமா? அது உங்கள் யூகத்துக்கே விட்டுறேன் நான். இல்லை அப்புறம் நிற்கிறார்ல சார், அவரும் நிற்கிறார் இல்லையா? அவரும் நிற்கிறாரு. போட்டி வந்து எப்போவுமே இருமுனை போட்டி தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும். எங்கேயுமே அப்படி தான் நடக்கும். தமிழ்நாட்டில் எப்போவுமே இருமுனை போட்டி தான். அது பொறுத்து இருந்து பார்ப்போம். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பார்ப்போம். ரைட்.